இது ஃபோர்ட் ஃபிகோ. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா வண்டி வந்து வைப்ரேஷன் ஆகுது ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படிங்கிறாரு. வண்டியில் பிக்கப்பே இல்லை. அதிகபட்ச ஸ்பீட் எவ்வளோ சார் போகுது இப்போ? 40 போகுது. ஓகே, அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போதுங்கிறாரு. அதுக்கே தேர்ட் கியரில் தான் ஓட்ட முடியுது, ஃபோர்த் கியர்லாம் போட முடியல அவரால். சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கு சார்? 51,000. சரி, சிங்கிள் ஓனரா டபுள் ஓனரா சார்? சிங்கிள் ஓனர், நான் தான். சிங்கிள் ஓனர். மொத்தமே 51,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ஓகே, யூசேஜ் கம்மி தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வண்டி ஹெசிடேட் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் எதிரும் மெத்தாடிக்காக டைட் பண்ணார், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் சார். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப. இதுதான் ப்ராப்ளம். இந்த பாருங்கள், வார்னிங் இண்டிகேஷன்ஸ் லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி வண்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறீங்க. இது ப்ராப்ளம் கிடையாது, இது இண்டிகேஷன்ஸு. ஸோ வண்டியில் என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணோம். என்ஜின் ஐடிங்கில் தான் ஓடிட்டுருக்கு. வண்டி டக்க 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 டக்குன்னு ஓடுது. வண்டியில் நல்லா வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ வண்டியை ஸ்கேன் பண்ணுவோம். இது 2010 p1204 70 பிரேக் சுவிட்ச் ஏபி கோரிலேஷன் இஷ்யூன்னு சொல்லிடுறியா? இது ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் இப்போ நம்ம சொல்கிற ப்ராப்ளத்துக்கான காரணம் இது இல்லை. இதை ரிசால்வ் பண்ணாலும் நமக்கான இந்த பிக்கப் இஷ்யூவும் அந்த வார்னிங் இண்டிகேஷன் வர்றதும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம ரிசால்வ் பண்ண வேண்டியது என்னன்னா, சிலிண்டர் 4 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஓப்பன் ஆர் ஷார்ட்டட். ஸோ இந்த சிலிண்டர் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். இந்த சிலிண்டர் 4 இன்ஜெக்டரில் எதெல்லாம் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு 3ல் ஏதோ ஒன்று தான் டிஃபெக்ட். எதுனா ஒன்று இந்த 4th சிலிண்டர் உள்ள இன்ஜெக்டர் ப்ராப்ளம், இல்லாட்டி இந்த இன்ஜெக்டருக்கும் இந்த இசிஎம்மையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரிங் சர்க்யூட் இன்டெகிரேட் இருக்குல்ல, அதில் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லாட்டி இந்த பிசிஎம் பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடலுக்கு இது ப்ராப்ளம் இருக்கலாம். 90%, 99% இது ப்ராப்ளமாக இருக்காது. சரிங்களா? ஸோ 4th இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ ஸ்கேன் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கலாம்? 99% அக்யூரேசியில் தான் கண்டுபிடிக்க முடியும். 100% அக்யூரேசியில் கண்டுபிடிக்க முடியாது. 100% அக்யூரேசியில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபில்டர்ஸு, தென் வால் கவர்ஸ் இதெல்லாம் காட்டிட்டு இந்த இன்ஜெக்டர் கப்ளிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இந்த ஸ்டேஜில் நம்ம 99% அக்யூரேசியில் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இந்த கஸ்டமர் என்னை வந்து ஆன்சைட்டில் கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஆன்சைட்டில் என்னால் வந்து ஓபிடி மூலிமா தான் டயக்னோஸ் பண்ண முடியும். 100% என்னால் வந்து பண்ண முடியாது. இது ஒர்க் ஷாப்பில் போனால் தான் பண்ண முடியும். தேங்க்ஸ் வியூவர்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.